வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். 2 பொருட்கள்ல ஐஸ்கிரீமா? ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க செஞ்சு அசத்தலாம். இதுக்கு ஐஸ்கிரீம் மிஷினோ, முட்டையோ, விப்பிங் க்ரீமோ இல்லை ஹெவி க்ரீமோ தேவையே இல்லை. இதுக்கு தேவையான 2 பொருட்களில் ஒன்று சாக்லேட். இது நார்மல் மில்க் சாக்லேட் 200 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலுக்கு இது காம்பவுண்ட் சாக்லேட் கூட கிடையாது, நார்மல் மில்க் சாக்லேட் தான். இதோ பவுலுக்கு மாற்றியாச்சு. இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம சூடு பண்ணி உருக்கிக்க போகிறோம். டபுள் பாயிலிங் மெத்தட்னா என்னென்னா, அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அதுக்கு மேலே இந்த சாக்லேட் பாத்திரத்தை வச்சு உருக்குறது. இப்போ இந்த சாக்லேட்டோட 2 பெரிய ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேருங்க. இதை சேர்த்துட்டு கிளற ஆரம்பிங்க. தண்ணி சூட்லேயே இந்த சாக்லேட் உருகிரும். சாக்லேட்டை நல்லா க்ரீமியாக ஸ்மூத்தாக இந்த மாதிரி உருக்கிடணும். இது கம்ப்ளீட்டாக உருகிருச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நம்மளோட 2வது இன்க்ரீடியண்ட்டுங்கிறது நான் ஆல்ரெடி சேர்த்த ஃப்ரெஷ் க்ரீம் தான். இப்போ 300 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். இந்த டப்பா 300 கிராம். இதில் நான் ஆல்ரெடி 2 பெரிய ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமை உருக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக இந்த ரெசிபிக்கு 300 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கோம். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் க்ரீமியாக ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு சாக்லேட்டை சேருங்க. நம்ம உருக்கின சாக்லேட் இங்கே ஓரளவுக்கு ஆறி இருக்கு. இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடலாம். இது இப்போ க்ரீமி ஆகணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். ஃபைனலாக திக்காக க்ரீமியாக ஸ்மூத்தாக இந்த மாதிரி இருக்கணும். ரெடியான இந்த மிக்சரை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை இப்போ ஃப்ரீசரில் வச்சுருங்க. இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் ஃப்ரீசரில் வைக்கணும். இதோ நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இதை ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா தாராளமாக கரண்டியை வச்சு ஸ்கூப் பண்ணுங்கள். ஸோ 2 பொருட்கள் வச்சு சூப்பர் டேஸ்ட்டாக க்ரீமியான ஐஸ்கிரீமை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வேணும்னா மட்டும் ஸ்ப்ரிங்கிளில் இந்த மாதிரி தூவுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.